டிட்வா புயலால் பெய்து வரும் கனமழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களை முழுமையாக கணக்கெடுத்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழக அரசை வலியுறுத்தியிருக்கார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், டிட்வா புயல் காரணமாக பெய்து வரும் கனமழையினால் டெல்டா மாவட்டங்களான திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, கடலூர் மற்றும் கடலோர மாவட்டங்களான கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, விழுப்புரம், திருவள்ளூர் போன்ற தமிழகத்தின் பல மாவட்டங்கள் பெரிதும் பாதிப்படைந்துள்ளதாக குறிப்பிட்டிருக்காரு. டெல்டா மாவட்டங்களில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் தண்ணீர்ல மூழ்கி முழுமையாக பாதிப்படைந்துள்ளன. மேலும் பல மாவட்டங்களில் பயிரிடப்பட்டிருந்த வாழை, கரும்பு, பப்பாளி, வெற்றிலை உள்ளிட்ட இதர பயிர்களும் பாதிப்படைந்துள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிச்சிட்டு இருக்காங்க என அவர் சுட்டிக்காட்டியிருக்காரு. பருவமழைக்கு முன் டெல்டா மாவட்டங்களில் உள்ள வாய்க்கால்களை தூர்வாருவதில் அரசு அலட்சியம் காட்டியதுனால டெல்டா மாவட்டங்களில் பல இடங்களில் நெல் வயல்கள் தண்ணீர்ல மூழ்கி விவசாயிகள் கடும் நஷ்டத்தை ஏற்படுத்தியுள்ளதுன்னு அவர் குற்றம் சாட்டியிருக்காரு. வெள்ள நீர்ல மூழ்கி சேதமடைந்துள்ள விவசாய நிலங்களை வேளாண் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் நேர்ல ஆய்வு செஞ்சு பாதிப்படைந்த விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு முதலமைச்சரை எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்காங்க.